25,000 பட்ஜெட்ல எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் இருக்கு, அதுவும் நல்ல ஃபோன்ஸ். ரீசெண்டாக வரக்கூடிய பல ஃபோன்ஸை பார்க்கும்போது என்னடா ப்ரைஸ் இப்படி அதிகமாக போட்டு வச்சிருக்கீங்க, இதுக்கு பழைய ஃபோனே பரவாயில்லடான்ற மாதிரி தான் இருக்கு. அந்த வகையில் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தது, இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ஃபோன் கூட இருக்கு. அந்த ஃபோன்லாம் யார் வாங்கலாம்? 25,000 பட்ஜெட்டுக்கு ஃபோன் வாங்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 20,000 பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கலான்னு இருக்கீங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 22,000 பட்ஜெட், ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல ப்ரோ, நல்ல ஃபோனாக வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா போக்கோவோட X7 Pro மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே 6.67 இன்ச் 1.5K AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே நல்லா இருக்கும். கொரில்லா கிளாஸ் 7 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ் பெட்டராகவே இருக்கும். IP68 and 69 கொடுத்துருக்கனால இந்த மாதிரி தெரியாம தண்ணியில் போட்டாலும் சரி, ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சாலும் ஃபோனுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஆல்ரெடி நான் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். இன்ன வரைக்கும் ஃபோன் நல்லா தான் இருக்கு. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8400 அல்ட்ரா ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 25,000 ரேஞ்சில் வரக்கூடிய ஃபோன்ஸில் கூட இதே ப்ராசர் தான் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராசர், இந்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். 6550 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் போட்டு டெஸ்ட் பண்ணதில் 71 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிருந்துச்சு. ஸோ பேட் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கூட கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாள்லாம் தாராளமாக வந்துடும். அதுவே நார்மல் யூஸராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் 1.5 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு தாராளமாக பேட் லைஃப் நிற்கும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 16 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சலும், பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 22,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான மொபைல், ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல்டில் எதிர்பார்க்குறவங்களுக்குமே இந்த ஃபோன் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 23,000 பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான ஃபோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ரியல்மியோட P3 அல்ட்ரா மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வேரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வாங்கும் போது எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நான் வந்து இந்த ஆஃபர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 19,000 வரைக்கும் கூட பார்த்துருக்கேன். அதுக்குன்னு இது ஒஸ்டான ஃபோனான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது சூப்பர் ஃபோன்னே சொல்லுவேன். இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.83 இன்ச் 1.5K டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையுமே வருது. IP68 and 69 கொடுத்துருக்கனால டேரெக்டாக அந்த மாதிரி தண்ணியில் போட்டாலும் ஃபோர்ஸாக தண்ணி அடித்தாலும் ஃபோன் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். இதுக்குன்னு வாண்டடாக யாரும் தண்ணியில் தூக்கி போடாதீங்க. நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 அல்ட்ரா ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேமிங்லாம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே தாராளமாக உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் லேக் இல்லாமல் யூஸ் பண்ணணும், நல்ல ப்ராசரை எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இது சூப்பரான ப்ராசர் தான். 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 1 டேக்கான பேட் லைஃப் தாராளமாக வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் சூட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் 16 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. இதோட கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய பல ஃபோன்ஸில் கூட இதோட அப்டேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்டேட் தான் உங்களுக்கு டார்கெட்டாக கொஞ்சம் முக்கியம் நினைக்கிறவங்க கூட இந்த ஃபோனை தவிர்த்துக்கலாம். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா செட்டப்மே உங்களுக்கு டீசென்ட்டாக இருக்கும். 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 24,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு ரியலாகவே ஒரு சூப்பரான ஃபோன் தான். இதோட கொஞ்சம் பிரைஸ் அதிகமாகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு பதிலாக வேற ஃபோன் கூட நீங்கள் போகலாம். டேக் ப்ராடக்ட்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இப்போ என்ன லைவ் பிரைஸ் அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஸார், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ரெகுலராக வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அடிக்கடி அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க, ஆஃபர்லாம் எங்கே வரும் தெரியலன்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. கிளியராக ஆஃபர்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா OneplusNord CE5 மொபைலுக்கு நீங்கள் போகலாம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.77 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. என்ன ஒரு பிரச்சனை, இந்த IP ரேட்டிங் இருக்காது. அடிக்கடி தண்ணியில எல்லாம் போட்டுருவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா பெட்டரா இருக்கும். மற்றபடி ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 அபெக்ஸ் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ப்ராசர் தான் இதுலையுமே. ஸோ உங்களுக்கு கேமிங்க்கும் பெருசாக லேக் இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கேம் பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி எனக்கு கொஞ்சம் பெட்டராக வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 7100 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 92 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது தாராளமாக 1.5 நாள் வரை கூட உங்களுக்கு பேட் லைஃப் கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் கவலை பண்ணணும்னே தேவையில்லை. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ அப்டேட்டும் கொஞ்சம் பெட்டரா வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இது பெட்டராகவே இருக்கும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக போட்டோ அவுட்புட் டீசென்ட்டாகவே இருக்கும். பெருசாக குறை சொல்ற மாதிரி இல்லை. ஓவராலாக இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் தான். இந்த ஐபி ரேட்டிங்கும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபோன் ட்ரை பண்ணலாம். 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 24,500 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டிவைஸ் வந்து ரியல்மி வருது. உடனே ஒரு சிலர் ரொம்ப கம்மியான ஆளுங்க ப்ரோ ரியல்மி ஸ்பான்சரான்னு கேட்டுறாதீங்க. இப்போதைக்கு லிஸ்ட் எடுக்கும் போது இந்த பட்ஜெட்டில் இது நல்லா இருக்கு, அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்சங் எங்கே காணா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்தால் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியோட 14 Pro Plus மொபைல் நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனாக போகலாம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.83 inch 1.5K AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10-bit டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. IP68 and 69 கொடுத்துருக்காங்க. தெரியாமல் தண்ணியில் போடுறோம், ஃபோர்ஸாக தண்ணி அடித்தாலுமே ஃபோனுக்கு ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அண்ட் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டுமே கொடுத்துருக்கனால தெரியாமல் ஃபோன் கீழே விழுந்தாலும் கூட பெருசாக டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஸோ ஓவராலாக பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 7S Gen 3 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராசஸர் எதுக்குமே இது வந்து மேட்ச் ஆகாது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணலாம், பட் டார்கெட்டடாக கொஞ்சம் கேமிங் எனக்கு பெட்டராக இருக்கணும் ப்ரோ, அதிகமாக கேம் பிளேலாம் பண்ண போகிறேன்னா மற்ற ஃபோன் சூஸ் பண்ணிக்கங்க. டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் அப்பப்போ கேம் பிளே பண்ணுவேன் ப்ரோ, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 1 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 69 minutes கிட்டக்க டைம் எடுத்துக்குது. பேட் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்ணாலும் கூட ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக பேட் லைஃப் கிடைச்சிடும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிடும். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது தான் இந்த ஃபோனோட ஹைலைட். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 50 மெகா பிக்சல் பெரிஸ்கோபிக் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி டெலிஃபோட்டோ வேற எதுலையுமே கிடைக்கல இந்த பட்ஜெட்ல. இது இருக்குன்றனால தான் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கேமரா சென்ட்ரிக்கா ஃபோன் எதிர்பார்ப்பீங்க, உங்களுக்காக இதை செலக்ட் பண்ணது. இது இல்லாமல் எப்பயும் போல 8 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஓவரால் உங்களுக்கு கேமரா செட்டப்பும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 25,000 தவிர ஒரு 1000 மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு எனக்கு கேமிங் ஃபோன் வேணும் ப்ரோ, கேம் பிளே பண்ணுறதுக்கு டார்கெட்டடாக அந்த பட்ஜெட்டில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா iQOO Neo 10 மொபைல் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் Snapdragon 8S Gen 4 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. டெய்லி யூஸ் பண்ணுறதை விட கேம் பிளேவுமே பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் உங்களுக்கு இருக்கும். அண்ட் 6.8 inch 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஐபி ரேட்டிங் பெட்டராக எதுவும் கொடுக்கல, பட் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கனால தெரியாமல் இந்த ஃபோன்லாம் கீழே விழுது அப்படின்ற பட்சத்தில் பெருசாக டேமேஜ் ஆகாமல் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி 7000 mAh கொடுத்துருக்காங்க. 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதுவுமே ஹைலைட். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தோம் 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 42 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்குது. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பராக இருக்குது. அண்ட் பேட் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கூட நீங்கள் ஹெவியாக கேமராக இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு வரும். இல்லை நார்மல் யூஸ் தான் அப்படின்னா 1.5 நாள் வரை கூட உங்களுக்கு பேட் லைஃப் தாராளமாக கிடைக்கும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 15 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கிடைக்கும். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது செல்ஃபி 32 மெகா பிக்சலும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்குமே கொடுத்துருக்காங்க. கேமரா சைடுமே டீசென்ட்டாக தான் இருக்கு. இந்த ஃபோனோட பிரைஸ் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 26,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு பெஸ்ட்டான ஃபோன் தான். இந்த ஐபி ரேட்டிங் தவிர இது எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 26,000 தான். பட் டார்கெட்டடாக ஒரு சிலர் தான் வாங்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் அப்படின்றதையும் கிளியராக நான் பேர் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரியல்மியோட P4 பவர் மொபைல் தான் ரீசன். இந்த ஃபோனில் 10,001 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் எனக்கு தாறுமாறாக வேணும் ப்ரோ, அடிக்கடி சார்ஜ் எல்லாம் போட முடியாது, டிராவல் அதிகமாக பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா அடிக்கடி சார்ஜ் போட தொல்லையே இருக்காது உங்களுக்கு. கிட்டத்தட்ட 2 நாள் 2.5 நாள் கூட பேட் லைஃப் வரும் நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்கன்னா. 10,000 mAh பவர் பேங்க்னா சும்மாவான்ற மாதிரி. பட் அதே சமயம் ஒரு சில விஷயம் இன்னும் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் 10-bit டிஸ்பிளே. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே நல்லா இருந்தது. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 அல்ட்ரா ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம மற்ற ஃபோனில் பார்த்துருந்த 8350 ப்ராசர் அளவுக்கு இல்லாட்டி
இல்லாட்டி கூட இதுலேயுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கும். பெருசாக லேக் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் கேம் பிளே கூட தாராளமாக பண்ண முடியும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ 10,000 விடிய சார்ஜ் பண்ணுவேலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிச்சு. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் வருது. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கிடைக்குது. கேமரா சைடு பார்த்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா செட்டப் டீசென்ட்டாக இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 26,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான பவர் பேங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தே வாங்க. ஜஸ்ட் பவர் பேங்க் மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னு நினச்சி வாங்காதீங்க. உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குன்றதை இந்த ஃபோன்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. டேக் ப்ராடக்ட்டில் எல்லாத்துக்குமே லிங்க் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.